ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே கப்பி ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ப்ரீடிங் ஃபார்மில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வச்சுருக்கோம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் இந்த ரேக் செட்டப் இப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ப்ரீடிங் செட்டப்பு ஃபுல்லாக. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் எதுவும் போடல. இப்போ தான் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். எதனால் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம என்னென்னா குட்டிங்களை எடுத்து முதல் பேட்ச் குட்டிங்களை எடுத்து தனியாக விட்டுருப்போம். ஸோ அந்த ரேக் எல்லாமே இப்போ ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு பேரண்ட்டை ப்ரீடிங் பாக்ஸுக்கு உள்ளாடி விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு வளர்ந்ததுக்கப்புறம் குட்டியை எடுத்து தனியாக விடுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம எல்லாமே ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா டேங்கிலுமே நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 போல் அப்படி இதில் தான் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியிருந்தாலும் எல்லா இதுலேயுமே லைவ் பிளான்ட் ஆட் பண்ணியிருப்போம். ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளாடியும் போட்டிருப்போம், தொட்டிக்குள்ளாடியும் போட்டிருப்போம். இதில் வாட்டர் மோஸு, வாட்டர் லைட்டு, அப்புறம் கப்பி கிராஸு, இந்த மாதிரி பிளான்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையுமே கப்பி கிராஸ் நிறையவே இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த் முன்னாடி 138 வெரைட்டி இருந்துச்சு. இப்போ அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இப்போ 126 வெரைட்டி இருக்குது. இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா மொத்தம் 134 இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ப்ரீடிங் தான் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட ஓல்டு வெரைட்டிலேருந்து நியூ வெரைட்டி வரைக்கும் இருக்குது. இப்போ 126 வெரைட்டி அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த பைப் செட்டப் எதுக்கு வச்சுருக்கேன்னா, தண்ணி ஏற்றி இறக்குறதுக்காக வச்சுருக்கோம். இதை ஆன் பண்ணி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே ஃபில் ஆகிடும். இது எப்படின்னா நம்மளோட வேலையை ரொம்ப குறைக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த ரோவில் போய்ட்டு நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக இந்த செட்டப்பை நம்ம வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட என்னெல்லாம் வெரைட்டி இருக்குங்கிறது நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ரைஸஸ்ன்னு ஒரு இது வரும், ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் நம்ம ப்ரீடிங் பாக்ஸில் நம்ம ஒரு பாக்ஸில் எத்தனை விட்டுருக்கோன்னா ஒரு 5 to 7 பேர். சிலது ட்ரியோவாக விட்டுருப்போம். கொய் வெரைட்டி ஒரு 7 டைப்பான கொய் வெரைட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் சேலுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஒரு சில வெரைட்டி மட்டும்தான், அந்த பிளண்டட் கொய் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஏஎஃப்ஆர் ஹைடார்சல் இருக்குது, ரெட் ஏர் இருக்குது, அப்புறம் ரெட் டம்போ இருக்குது, ரிபன் இருக்குது. ஏஎஃப்ஆர்லேயே கிட்டத்தட்ட 4 வெரைட்டி இருக்குது. ப்ளூ பாண்டா இருக்குது, அதுக்கப்புறம் எல்லோ டோப்பஸ் இருக்குது, டோப்பஸ் ரெட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபேவரட் வெரைட்டியில் இதுவும் ஒன்று, பிங்க், ஆல்பினோ பிங்க். இதுவும் அடுத்த பேட்ச் வளர்ந்துட்டு வருது, சீக்கிரம் சேலுக்கு வந்துடும். நம்மக்கிட்ட சேலுக்கு ரெடி ஆகிறது எல்லாமே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட நம்ம யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கே வச்சுருக்க நம்ம இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1.5 அடி, அதாவது 1 அடி அகலம் 1.5 அடி நீளம், அந்த மாதிரி சைஸில் உள்ளது. ஸோ இங்கே நம்ம சேம் அதே மாதிரி 11 அடி கணக்கு பண்ணி நம்ம இந்த ரேக் வச்சுருக்கோம். ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ் இருக்கும். அப்படி ஒரு ரேக்கில் 30 பாக்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் பிரித்து விடுறதுக்காக தான் நம்ம இது வச்சுருக்கோம். இந்த செட்டப்பை நம்ம வச்சுருக்கிறதுனா மேல் ஃபீமேல் பிரித்து விடுறதுக்கு தான். ஒரு சில வெரைட்டியில் ரொம்ப கம்மியான குட்டி இருக்கும். அதில் மட்டும் இந்த மாதிரி
அதில் மட்டும் நம்ம வந்து மேலையும் ஃபீமேலையும் சேர்த்து விட்ருப்போம். ஒரு 5 குட்டி 7 குட்டி அந்த மாதிரி தான் மொத்தமே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து சேர்த்து விட்ருப்போம். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து விட்ருப்போம். இங்கே நம்ம இந்த மேல் ஃபீமேல் பிரித்து விட்ற இடத்துல நம்ம எல்லாமே பாதாமில் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தான் செட் பண்ணியிருக்கோம். லைவ் பிளான்ட் செட் பண்ணல. ப்ரீடிங்குக்கும் நம்ம வந்து கயோ, அதுக்கப்புறம் பிரின்ஸ்வின், அதுக்கப்புறம் மொய்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்குறோம். கம்யூனிட்டி ஃபார்முலா கொடுக்குறோம். குட்டிங்களுக்கு ரெட்டின்னு ஒரு ஃபுட் இருக்குது, அது வந்து நல்ல க்ரோத்து கொடுக்கும், அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீகா பார்ட்டிமியா, லார்வியோமைசிஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 ஃபார்முமே, அதாவது நம்ம சேல்ஃபுள்ள ஃபார்மும் இந்த ஃபார்ம் பக்கத்தில் தான் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக பிரிட்ஜ் பாக்ஸும் இந்த மாதிரி ரேக்கும் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். நீங்களும் ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ணுறீங்கன்னா உங்களோட செட்டப் நீங்கள் என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செட்டப் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.